நார்மலாக எல்லாரும் இருக்க மாதிரி தான் நானும் இருக்கேன். ஏமா இன்னைக்கு தான் குரட்டை சவுண்டே கேட்குறேன், வருது சவுண்டு. ஆமாம், அம்மாவோட சவுண்டு. எங்கள் அம்மா பயங்கரமாக குரட்டை அடிப்பாங்க, வீட்டுக்கு வெளியிலேயே போய் கேட்டாலும் கேட்கும் பாருங்க. பயங்கரமாக அடிப்பாங்க. ரொம்ப வருஷமாக இருக்கு அவங்களுக்கு, பல வருஷமாக குரட்டை அடிப்பாங்க. அக்கா களி சாப்பிட்டதே இல்லையே அக்கா. அப்படியா, நல்லது தம்பி, உடம்புக்கு. கூழ் குடிச்சிருக்கீங்க இல்லையா, கேப்பக்கூழ், அதே மாதிரி தான், அதே பேஸ் தான். அந்த களியை கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியமாக கொஞ்சம் கிளறணும். கூழும் அதே தான். நீங்கள் வந்து களிக்கு கொஞ்சம், கூழுக்கு கொஞ்சம் தலை இறக்கிடுவாங்க, களிக்கு வந்து கொஞ்சம் உருண்டை தட்டுற மாதிரி கிண்டணும். ரொம்ப சிம்பிள் தான், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து. நீங்கள் எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு உணவு. ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா. ஹார்ட் ஒர்க் மீனிங்ஸ் இப்போ நீங்களாம் கூட அல்வா கிண்டுறது வந்து கை வலிக்கும் பயங்கரமாக. கைக்கு ரொம்ப நேரம் நீங்கள் இப்படி போட்டு அதை வந்து அடுத்தடுத்து ப்ராசஸ்க்கு போயிட்டு மணிக்கணக்கில் நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி களி, கேப்ப களி, கூழ் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிவா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்க நான் சும்மா தாங்க மின்றீங்கன்னு கேட்டேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க? கண்டிப்பாக நினச்சிக்க மாட்டேங்க. மோர் குழம்பு செய்யுங்க, மாங்காய் சாம்பார் ரெசிபி ப்ளீஸ். நான் செஞ்சுருக்கேனே சாம்பார் ரெசிபி, ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், அதானே பாப்பா போட்டோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் அதே தான். நீங்கள் அதே பேஸ்லேயே நீங்கள் எந்த சாம்பார் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்க? மோர் குழம்பு நம்ம வந்து 2 மெத்தடில் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வெயில் சீசனுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே செய்யலாம். நீங்கள் பேச்சுலர் செய்யலாம். ஒரு சட்டுன்னு நீங்கள் ஒரே ஒரு 2 செகண்டில் செஞ்சு முடிச்சிடலாம். அது ஒன்று செஞ்சுட்டு தொட்டுக்கு எதனா வச்சுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக திருப்தியாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக பாருங்கள். மோர் குழம்பு ரெசிபி சங்கவி சமையலில் 2 ரெசிபி இருக்குது. உங்கள் கணவர் மற்றும் குழந்தைகள் நலமா? என்ன செய்கிறார்கள்? என் குழந்தைங்க இந்த பக்கம் இருக்காங்க, இன்னும் தூங்கலை, லேட் ஆகும். என் கணவரும் தூங்கிட்டாரு, எங்கள் அம்மா தூங்கிட்டாங்க. தகன்னு முன்ன கொஞ்சம் அரளி விதை அரைச்சி சாப்பிட மின்னலாம். ஐயோ அக்கா கேளுங்க. ஓகே ஆல்ப்ரூ வணக்கம், லைக் போடுங்க ப்ளீஸ். இது ட்ரெயின் எங்கன்னா போய் வரும் தெரியுமா, பார்த்துருக்கியா? அந்த புஸ்ஸு கிஸ்ஸு அதே சேம். ஹாய் சிவா, சாப்பிட்டீங்களா? கொரட்டையாலே ஃபேமஸாக போகிறது ஒரே ஆளே எங்கள் அம்மா மட்டும்தாங்க. இது என்ன உடஞ்சிருச்சு? இன்னும் லைவ் போட்டால் என்ன வேணா கேள்வி கேட்கலாமான்னு கேள்வி கேளுங்க தம்பி. உங்கள் சமையல் உண்மையில் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் வேல்முருகன். அதற்காகத்தான் பார்க்கின்றேன். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. இதே போல் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. வின்னர் பட காமெடி ஓடுறேன் அக்கா. நீங்கள் ஓப்பனிங்க நல்லா தான் இருக்கும், ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையே. வடிவேல் காமெடி அக்கா சூப்பர் தான். ஆமாப்பா. என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைங்க இருக்காங்களா? ஆமாங்க, இருக்காங்கங்க. இருக்காங்களா? அவ்வளவு சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க ஆமாங்க. மணி வாங்க, மணி லைக் 13. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?